வாழ்க்கையெல்லாம் மாறும் சுவாமி. அப்பா உங்க ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே செய்தியை ஆசீர்வதிக்கிறோம். செய்திக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஊழியக்காரக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆண்டவரே, கணக்கிறோம், சிலுவையில் வைக்கிறோம் ஆண்டவரே, நாவை தைக்கிறோம் ஆண்டவரே, நடத்தினாலும் சுவாமி கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாடல்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சாட்சி பகுதி ஆசீர்வதியும், சங்கீத பகுதி ஆசீர்வதியும், காரிய பகுதி ஆசீர்வதியும். நடத்தும் எல்லா தடையை மாற்றி போடும். தேவ வல்லவர் தேவ தரிசனம் இறங்கட்டும். தேவ அக்கினி இறங்கட்டும். தடைகளை உடைங்க, தடைகளை உடைங்க. எல்லா ஆத்துமாக்களும் குடும்பங்களும் ஒருமானப்பட்டு வரட்டும். கர்த்தர் மெய்யான தேவனுக்கு அறியட்டும். கர்த்தர் மெய்யான தேவனுக்கு பேசட்டும். ஆவியானவரே கொஞ்சம் வாங்க. பயம் பக்தி இருந்துங்க, பயந்துங்க. அசாதம் வரக்கூடாது, எத்தனை வரக்கூடாது. பயத்தோடு கருத்தத்தோடு கர்த்தர் இங்க இருக்கிறார். கர்த்தர் இங்க அற்புதம் செய்கிறார். கர்த்தர் இங்க விடுதலை தருகிறார். அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தடையும் மாற்றி போறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே. சந்தோஷமாய் இருங்கள். ஆமென். போனோம். அந்த இடத்துல அந்த ஒரு அற்புதம் செஞ்சாரு. அநேக ஜனங்களை சந்திச்சோம், ஜோம் பண்ணோம். வீட்டுக்குள்ள போயிட்டு உட்காந்து கைப்பறி கொடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு அவங்கள அன்பா விசாரிச்சு அப்போ சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு இப்படி இருக்குமா, நான் கிறிஸ்தவக்குள்ள போயிருக்கிறாங்க, ஆனா போயிட்டு மறுபடியும் நின்றுட்டாங்க. இது பாரு, எப்படி பாரு, கிறிஸ்துவுக்குள்ள போறாங்க, திருப்பி பின்மாற்றத்துல போறாங்க. அதனால விசாரிச்சுங்க பண்ண மறுபடியும் அவங்கள ஆளுங்க செய்யறான், வேலையை கொண்டு வரான், கழிவுகளை கொண்டு வரான். சந்திச்ச இடத்துல கிட்னி ப்ராப்ளம், கிட்னில கல் இருக்குது. இது இப்படிதான் ஒரு சிலர் வயிற்றுல கல் இருக்குது. ஒரு வீட்டுல பொண்ணுங்க கல் இருக்குது கிட்னில, தாய்க்கு வயிற்றுல கட்டிக்குது, சுகர் இருக்குது காரணம். ஆண்டவரே என்னது வீட்லயே ஒரு பொண்ணு ஒரு தாய்க்கு கேட்கலாம். இப்போ நாங்கள் சொன்னோம், அன்பா ஆண்டவர் வசனத்தை சொல்லி ஜாப் பண்ணி நல்லா அந்த நல்லா இருக்கிறாரு. நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, சப்பைய தேடி போ, வேற எங்கேயும் போகாத, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வாரு அப்படின்னு ஜாப் பண்ணிட்டு வந்தேன்.
நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு, நான் கண்ண மூடிட்டேன், எனக்கே தெரியாது. அப்புறம் பார்த்தா அவள் எப்போ மாறி ஆயிட்டுக்கிறான். செத்த ஆவி அவளை விட்டு விலகிடுச்சு. அம்மா நீ நாளைக்கு போ, சபையில சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னொருத்தவங்க லேடி செல்வி, அவங்களுமே கிட்னி ப்ராப்ளம் தான். எனக்கு டாக்டர் சொல்லியிருந்தாங்கம்மா, ஆனால் எல்லாம் ஃபுல் செக்அப் எல்லாம் பண்ணலை, ஃபுல் செக்அப் பண்ணாதான் முன்பரமாக தெரிஞ்சினாங்க. நான் சொன்னேன், நீ அவளை குறித்து கவலைப்படாத, கட்டத்தில் ஜோம் பண்ணி போ, ஆண்டவங்களுக்கு அற்புதம் செய்யலாம், இப்போ சர்ச்சில் சாட்சி சொல்லுவேன். அதே மாதிரி அவங்களும் என் பேரை எழுதிட்டீங்களோ, நான் ஜோம் பண்ணலாம், ஜோம் பண்ணுறதுனால கர்த்தர் அதிசயமா நடத்தி வந்தார். போவார் வர சுக பலன் கொடுத்தார். அந்த வெயில்ல ரொம்ப வெயில் போய் இறங்கி நடக்கவே வெயில், செம்ம வெயில். ஆனாலும் அந்த ஒரு பலத்தோடு சுகத்தோடு அவரை கொண்டு வந்தாரு. சும்மா போக மாட்டோம். இங்கேருந்து வேன் 10 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போனாலும் அந்த வேன்ல போற வரைக்கும் ஜபம்தான். போற வரைக்கும் கத்தோடு நடத்தின தேவனுக்கு நன்றி. இந்த 4 மாசம் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளும் எங்களையும் இந்த ஊழியத்தை நடத்தி வந்தாரு. இந்த 4வது மாசம் முடிய போது அவருடைய தயவு இருந்தவங்களுக்காக கொடாத கோடி சோகம். ஆமென். நிச்சயமாகவே முடிவு ஒன்றே, நம்பிக்கை போகாது. நிச்சயமாகவே முடிவு ஒன்றே, நம்பிக்கை போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பயப்படாதே என் செல்ல பிள்ளையே, இனி என் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே என் செல்ல பிள்ளையே, இனி என் தீங்கை காண்பதில்லையே. உன்னுயிருக்கு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னுயிருக்கு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். கிருபை என்றும் அல்லது ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அன்பின் பரலோக பிதாவே, நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, அது வந்திருக்கிற ஜனங்களோடு ஆவியான ஒரு இடைப்படுவீராக. கிருபையினாலே நன்மை முடிசூட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் என்ன ஒன்று நிச்சயமா
தெரியும். அல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் கூட பாருங்க, நம்முடைய தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த யாக்கோபை குறித்து தான் 44ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கைத்தட்டுங்கள். அல்லேலூயா. தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறவரா இருக்கிறார். அவர் யார்? நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறவர். தாயின் கருவிலேயே உருவாக்கும் முன்னே உன்னையும் என்னையும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். கையில தட்டுங்க. அல்லேலூயா. அவர் தெரிந்தெடுத்ததுனாலதான் இன்னைக்கு நீ நானும் ஒரு மனுஷனாகவும் இந்த பூமியில வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம தாயின் கருவிலேயே நம்ம ஆண்டவர் அழகான ஒரு பாடின பிள்ளைக்கு பாடினாங்க. என்ன பண்ணாங்க? தாய் உருவாகும் முன்னே கருவை கண்டேனையா. அந்த தாயின் கருவிலேயே ஒருவேளை தேவன் நம்மளை கண்டுகொள்ளன்னு வச்சுக்க, நீ நான் மனுஷியா இருக்க முடியாது. அல்லேலூயா. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை உணர வேண்டும். ஏனென்று சொன்னால் பிரியமானவர்களே, இதில் சொல்லப்பட்டது, யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். யாரே? கர்த்தர் தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். மொத்தம் அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இயேசு தான் நம்மளை உருவாக்கினார், கர்த்தர் தான் நம்மளை உருவாக்கினார் என்பதை மீற நான் அறிந்தோம் என்று சொன்னால் பாவம் செய்ய மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்வோமா? கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்கம்மா. செய்வியா நீ? தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கி அழகாய் உண்டாக்கி தமது சாயலாக உண்டாக்கி எங்க வச்சார்? ஆண்டவர் அழகான ஏதேன் தோட்டத்தில் வச்சார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். நீ இந்த பூமியை ஆண்டு கொண்டு பூமியில் இந்த பூமியை என்ன பண்ண ஒரு காவலனா இருந்தா ஆண்டவர் உண்டாக்கி. ஆனா பாருங்க, நடந்தது என்ன? சில காலங்கள் மாத்திரம் தேவனோட அவன் இருந்தான். யாரு? மனிதன். உண்டாக்கப்பட்ட மனிதன் இருந்தான். அதற்கு பிறகு அந்த தோட்டத்தில் யார் இல்ல? மனிதன் இல்ல. ஏன் என்று சொன்னால் மனிதன் தேவனுடைய சத்தத்துக்கு விரோதமான பாவம் செய்தார். எதை தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அந்த காரியத்தை மனிதன் என்ன பண்ணா? நல்ல இடத்துல, ஆசீர்வாதமான இடத்துல வைத்த மனிதனை பிசாசு என்ன பண்ணா? எதிர்பார்த்து கொண்டிருந்தான். சமயம் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். எப்படா அவங்க என்ன பண்ணா? பாவத்துக்குள் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். சமயம் வந்தது. ஜனம் என்ன பண்ணாங்க? தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் பாவம் செய்தார். அல்லேலூயா. பாவத்தின் நிமித்தம் என்ன வந்தது? மரணம் வந்தது. அல்லேலூயா. வந்ததா இல்லையா? மரணம் வந்ததா இல்லையா? ஆண்டவர் உண்டாக்கி, ஆண்டவர் அழகா சொன்னார், உண்டாக்கி சொன்னார், ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை செய்ய அவனுக்கு என்ன பண்ணா? உண்டுதல். அதனாலதான் அவங்க அந்த பாவத்தை செய்யணும். அல்லேலூயா. செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா அவங்க என்ன பண்ணிருந்தோம்? கீழ்படிஞ்சு இருந்தா இந்த உலகத்துல பாவம் வந்திருக்குமா? மனுஷன் இன்னைக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறான். நீ எங்க போய் கொண்டு இருக்கிறான்? அக்கினி கடல்ல போறான். மனிதன் யாருக்கும் அந்த போது ஒரு மனிதனுக்கு தெரியவில்லை. மாத்தப்படி சொன்ன எனக்கு ஜீவனை வந்தார், என் பாவத்தை மன்னிச்சாருங்க. ஒரு பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கா? இல்லையா? பாவம் மன்னிச்சாரா? இல்லையா? மன்னிச்சாரு. என்ன பண்ணாத? பாவம் செய்யாத. இனி நம்ம பாவம் செய்யாதபடி நம்மளால முடிஞ்ச மக்கள் பரிசுத்தமா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வசனங்களும் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, இதில் வாசிக்கலாம்.
ஏசாயாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை. கைது அலையலுமையா அலையலுமையா. 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்திருக்கிற தாய் தான் பிள்ளை என்ன பண்ணதா சொல்லுமா மறக்கமா மறப்பாளா அல்லேலூயா. ஆனாலும் கூட அவன் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. அதான் பெஸ்ட். கைது அல்லேலூயா. அதான் தேவனுடைய பெஸ்ட். இயேசு உன்னை ஒரு இமை பொழுது என்ன பண்ண மாட்டார், மறப்பது கிடையாது. நீ போயினாலும் இயேசுவை மறந்து வாழலாம், ஆனா அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ண மாட்டாரு, உன்னை மறக்க மாட்டார். நீ என்ன மறந்துடலாம், ஆனா இயேசு ஒரு இமை பொழுது மறக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் தேவன் உன் நினைவா இருக்கிறார். கைது அல்லேலூயா அல்லேலூயா. உன் நினைவா இருக்கிறதுனாலதான் அவர் நீ எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறியோ அப்போதெல்லாம் தன்னுடைய செவியை உங்களுக்கு என்ன பண்றாரு, சாய்க்கிறார். சாய்க்கிறாரா? உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? கேட்கிறாரா இல்லையா? பதில் வருதா இல்லையா? சொல்லுங்க, வருதா இல்லையா? அருமையான மகன் ஜெபிச்சிருக்கிறாங்க. பவித்ராமா ஜெபிச்சாங்க. அவங்க கணவருக்கு சொல்லி நீ நல்லா சுகமா உட்காந்து ஜீவனோட நீங்க உட்காந்து இருக்கிறார். எவ்வளவு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பத்தியா. அல்லேலூயா. நம்மளை வாழ வைக்கிறவர் அவர் யாருங்களா? வாழ வைக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை உன் வாழ்க்கையில உன் உள்ளத்துல நம்புகிறேன் என்று சொன்னால் நிச்சயமா நான் சொல்லுகிறேன், நீ வாழ்வாய். உன் ஆத்மா பிழைக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, உன் ஆத்மா தப்பும். உலகத்தின் அறிவிலிருந்து உன் ஆத்மாவை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மீட்டெடுப்பார். அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு. வாசிக்கப்பட்ட சங்கீதத்துல திரளான மீட்பு உண்டா? என்ன உண்டா? வசந்த வாசிங்க 130ஆம் சங்கீதத்துல அவரிடத்துல திரளான இஸ்ரவேலின் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. திரளான மீட்பு இதுதான் தேவை மனிதனுக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் தேவை, மீட்பு தான் தேவை. உன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளும்படியாய்தான் அவர் தன்னுடைய மரணத்தை நம்மளை ஊற்றினார். சிலுவையிலே உனக்காக எனக்காக தன் மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புற ஒரு அணிலையா சொல்லுங்க. மரண தண்டனை ஆக்கின தண்டனை ஆக்கின தீர்ப்பு. பாவமே இல்லாத தேவன் நமக்காக அவர் பாவமானார். கைது இல்லையா? பாவம் என்னன்னு தெரியாதுமா? இயேசுவுக்கு பாவம் என்னன்னு தெரியாது. அப்படியாப்பட்ட தேவன் நமக்காக அவர் பாவமானார். கைது இல்லையா? பிதாவே மன்னிப்பு நமக்கு ஆண்டவர் வாங்கி அவரிடத்துல திரளான அவரிடத்துல வருகிறவனை அவர் என்ன பண்ண முடியல, உறவே தள்ளுவது இல்லை. 16வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா இதோ நான் உன்னை என் உள்ள கைகளிலே எப்ப வேணாலும் இயேசுவை பார்ப்பார். பார்க்கணும்னு நினைச்சாருன்னா உடனே அடுத்த செகண்ட் பார்ப்பார்.
ஏன் சொல்ல? அவர் தன்னுடைய உள்ள கைகளில வரைந்து வச்சிருக்கிறார். நீ யார் என்பது அவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. நீ யார் என்பதை இயேசுவுக்கு தெரியும். இங்க கூடி இருக்கிற எல்லாரும் அவருக்கு தெரியும். நீ யாரு, நீ எப்படியாப்பட்டவங்க, நான் யாரு, எப்படியாப்பட்டவங்க தெரியும். மனுஷனை குறித்து சாட்சி சொல்ல ஒருத்தனை அவருக்கு தேவையில்லை. ஏன் என்று சொன்னால் மனுஷனை தமது சாயலாக உண்டாக்கப்பட்டவர். மனிதனுடைய உள்ளத்தில் என்ன இருப்பது என்று அவருக்கு தெரியும். அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இயேசுவின் வாழ்க்கையில மறக்காத. உள்ளத்துல அவர் என்ன பண்ணாத, இடம் கொடுக்காம இருக்காத. அவர் இருந்தாதான் உனக்கு சேஃப்டி. அவர் உன்னோட இருந்தாதான் உனக்கு அவர் ஜீவன். இந்த உலகத்தின் அழிவிலிருந்து தப்புவதற்கு உனக்கு உதவி செய்த பரிசுத்த ஆவியானவரை உனக்கு பக்கபலனா கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அசட்டை பண்ணாதே. அவருடைய சத்தத்துக்கு உண்மையா என்ன பண்ணு, செவி கொடு. சத்தத்தை கேட்கிறவன் பிழைப்பான். மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிறவன் எவன் என்ன பண்ணுவானா, பிழைப்பான். ஹல்லேலூயா. நீ நம்மளாம் பிரிச்சிருக்கிறோம். அந்த தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்டதுன்னா நீ வந்து உட்கார்ந்து ஜீவன் கைத்து. ஹல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. நான் மரித்தாலும் நிச்சயமா இயேசு என்னை உயிரோடு எழுப்புவார் ஒரு நாள். அந்த விசுவாசத்தினால்தான் இன்னைக்கும் ஒரு ஊழியக்காரனா இந்த எல்லையில தேவனை வைத்திருக்கிறார். என் குடும்பத்திலே என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஒருவேளை என் தாயின் கருவில என்னை பத்திரமா பாதுகாத்ததுனால்தான் இன்னைக்கு ஒரு மனுஷனாய், இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாய் தேவன் உங்க மத்தியில நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் என்னை பாதுகாக்காம இருந்தா எப்போ என் வாழ்க்கை முடியும். ஆனா இன்னைக்கோ தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, பத்திரமா நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருவை தொடாதபடி பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை வாசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாசனையும் நான் சொல்லிக் கொடுப்போம். அது நேரமாக கொடுப்போம். ஒரே ஒரு வாசனத்தை மாத்திரம் நான் மக்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 9வது வசனத்தை 10வது வசனத்தை வாசிங்க. 9:10. உமது முகத்தை எனக்கு மறையாதேயோ, உமது முகத்தை எனக்கு மறையாதேயோ, நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயோ, கோபத்துடனே அடியேனை விலக்கி போடாதேயோ, நீரே எனக்கு சகாயர், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் கைவிடாமலும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் எழுதியிருக்கிறது. மறந்துடாத. வாழ்க்கையிலே நீ எதை மறந்தாலும் உன் தாயின் தகப்பனும் கனம் பண்ணுவது முந்திக்கொள். ஹல்லேலூயா. வயது சென்ற போது அவனை அசட்டு பண்ணாத. ஆயத்தப்படுத்துகிறார் என்று நீ மறந்து விடுகிறார். மறந்து இருந்து விடாது. ஹல்லேலூயா. குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். வர வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும். அதான் உனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நமக்கு யுத்தம் உண்டு. நீ நினைக்கிற மாதிரி சரசரமான விஷயம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில காலை தொடங்கி இரவு மட்டும் நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்க முடிச்சிடும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-11-12 வசனங்களை வாசிக்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் கொல்லப்படுங்களா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க பிரயாணி உணவுகளாகும்படி தேவனுடைய சர்வாய வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைகளோடும் அதிகாரங்களோடும்
இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளில் நமக்கு போராட்டம் உண்டு. இல்லையா? நம்முடைய வாழ்க்கையே போர்க்களம் தான். மறக்க கூடாது. எப்பவுமே நீ ரெடியா இருக்கணும். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தின்படி குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எதை மறந்துல இயேசு நம்ம வாழ்க்கை மாற்றக்கூடாது. அவர் உன்னோட கூட இருக்கணும், நீ அவரோட கூட இருக்கணும். அதுதான் டெஸ்டிங். ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவளை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களில் சகல மனுஷர்களே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை நீங்கள் விட்டீராகில் அவர் உங்களை விட்டு விடுவார். கைத்தட்டுவார். விட்டு விடுவதோ விடாம இருப்பதோ நம்ம கையில தான் இருக்குது. அல்லேலூயா. அருமையான சாட்சி சொன்னாங்க தாயார் சத்தியம்மா. இயேசு கிறிஸ்துவ அவங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு 36 வருஷம் ஆகும். அதுல இருந்து இந்த வரைக்கும் அவங்க யாருக்கு இருக்கிறாங்களா சொல்லுங்க. கர்த்தரோடு இருக்கிறாங்க. எவ்வளவு பாக்கியமா. கைத்தட்டு. அல்லேலூயா. ஆமா, மரணம் சந்திக்கிற வரைக்கும் பிரியப்பட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். கர்த்தர் நல்லவர். நம்ம கண்ணில் மூடி ஜெபம் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, மொத்தமாக பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை கேட்ட அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் நன்மையினாலே கிருபையினாலே இரக்கத்தினாலே முடிசூட்டுகிறார். தொடர்ந்து ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும். தேவ கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் இன்னும் கர்த்தருடைய வருகைகள் மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.